அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், வியட்நாம் நாட்டின் பூக்வாக் தீவு அருகே இந்தியாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தமிழகத்தைச் சேர்ந்த 10 நபர்கள் உள்ளிட்ட இந்தியர்கள் 15 நபர்கள் உயிரிழந்திருப்பது மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா குறிப்பிட்டிருக்கிறார். சிறந்த வணிக செயல்பாட்டிற்காக தனியார் நிறுவனம் சார்பில் வியட்நாம் நாட்டிற்கு சுற்றுலா சென்ற இந்தியர்கள் படகில் பயணித்தபோது படகு திடீரென்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் படகில் பயணித்த இந்திய சுற்றுலா பயணிகள் 32 நபர்களில் 15 நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும், இதில் 10 நபர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற செய்தி மிகவும் வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ள சின்னம்மா, வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அவரவர் சொந்த ஊர்களுக்கு கொண்டு வர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்வதாகவும், இந்த கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் அவர்களது நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்.